வயநாடு மக்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் ராகுல் காந்தி. தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் வயநாடு தொகுதியில் போட்டியிட்ட ராகுல் காந்தி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். இதனைத் தொடர்ந்து அந்த தொகுதி மக்களை நேரில் சந்தித்து தனது நன்றியை தெரிவித்து வருகிறார். இதன் காட்சியினை தற்போது நாம் அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். மக்களவைத் தேர்தலில் வயநாடு தொகுதியில் போட்டியிட்ட ராகுல் காந்தி வெற்றி பெற்றிருந்தார். இதனைத் தொடர்ந்து வயநாடு தொகுதி மக்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வருகிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் யோகேஸ்வரன் நம்மோடு இணைகிறார். யோகேஸ்வரன், இது குறித்தான விவரங்கள். சமீபத்தில் நடைபெற்று முடிந்த 18வது மக்களவை தேர்தலில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவில் 2 மக்களவை தொகுதிகளில் போட்டியிட்டார். ஒன்று கேரள மாநிலம் வயநாடு, மற்றொன்று உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி. இந்த 2 தொகுதிகளிலுமே போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில இதில் ஏதாவது ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது மக்களவை சட்ட விதி. அதன் அடிப்படையில தனது ராஜினாமா கடிதத்தை அளிப்பதற்கு முன்னதாக 2 தொகுதிகளுக்குமே நேரடியாக சென்று மக்களை சந்தித்து தன்னுடைய நன்றியை தெரிவித்து வருகிறார் ராகுல் காந்தி. நேற்றைய தினம் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி சென்றிருந்த ராகுல் காந்தி ரேபரேலியில மக்களை சந்தித்ததோடு பேரணியில் பங்கேற்று பொதுக்கூட்டத்திலும் உரையாற்றியிருந்தார். இந்த நிலையில்தான் இன்று கேரள மாநிலம் வயநாடு வந்திருக்கிறார் ராகுல் காந்தி. வயநாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களுக்கு சென்று ராகுல் காந்தி மக்களை சந்திப்பதற்கும் திட்டமிட்டிருக்கிறார். முன்னதாக ராகுல் காந்தி வயநாடு வந்தவுடனே அங்க இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களுக்கு செல்வதற்கு முன்னதாக பேரணியிலும் ராகுல் காந்தி பங்கேற்றார். மக்கள் பலரும் உற்சாகமான வரவேற்பு அளித்து ராகுல் காந்திக்கு வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தற்போது மல்லபுரம் அப்படின்ற ஒரு பகுதியில் ராகுல் காந்தி உரையாற்றி வருகிறார். மிக முக்கியமாக நடைபெற்று முடிந்த மக்களவை தேர்தலில் ராகுல் காந்தி 2 இடங்கள்ல வெற்றி பெற்றார். 2 இடங்கள்ல வயநாடு மக்களவை தொகுதி இந்த முறை வெற்றி பெற்றிருக்கிறார். 2019 மக்களவை தேர்தலிலும், அதாவது 17வது மக்களவையிலும் ராகுல் காந்தி இதே வயநாடு மக்களவை தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இப்போது ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடியது 2 விஷயம். ஒன்று, ராகுல் காந்தி ரேபரேலியை ராஜினாமா செய்யப்பட வேண்டும், அல்லது என்றால் வயநாட்டை ராஜினாமா செய்யப்பட வேண்டும். இதில் எந்த தொகுதியை ராகுல் காந்தி தன்னகத்தை வைத்துக் கொள்ளப் போகிறார், எந்த தொகுதியை ராஜினாமா செய்ய போகிறார் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வரக்கூடிய நிலையில பெரும்பாலும் ரேபரேலியிலே ரேபரேலி மக்களவை தொகுதியிலே அவர் இருப்பார் என்றும், வயநாடு மக்களவை தொகுதியில் அவர் ராஜினாமா செய்யக்கூடும் என்று எதிர்பார்ப்புகள் எல்லாம் சொல்லப்படக்கூடிய நிலையிலே தற்போது கேரள மாநிலம் வயநாட்டிற்கு சென்றிருக்கக்கூடிய ராகுல் காந்தி பேரணியில் சென்று மக்களை சந்தித்ததோடு தற்போது மல்லபுரம் பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்திலும் ராகுல் காந்தி உரையாற்றி வருகிறார். இந்த உரையின் போது தனக்கு வாக்களித்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள், அதே போல பொதுமக்கள், தன்னுடைய வெற்றிக்காக அயராது உழைத்த காங்கிரஸ் கட்சியினுடைய மிக மூத்த தலைவர்கள், தொண்டர்கள் மற்றும் பிரச்சார கூட்டங்கள்ல வழிவகுத்திருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறியிருக்கார். அதே நேரத்தில் இந்தியாவில் தற்போது காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க முடியாவிட்டாலும் ஒரு சக்தி வாய்ந்த எதிர்கட்சியாக மக்கள் வலு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே மக்களுக்கு தேவையான அடிப்படை பிரச்சனைகளுக்கு காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து போராடும். அது கேரளாவாக இருந்தாலும் சரி, காஷ்மீராக இருந்தாலும் சரி, அனைத்து மாநிலங்களுக்குமே காங்கிரஸ் கட்சி மக்களோடு மக்களாக நின்று குரல் கொடுக்கும் என்பதையெல்லாம் தன்னுடைய பேச்சின் மூலமாக ராகுல் காந்தி தெரிவித்து வருகிறார். ராகுல் காந்தியுடைய கேரள பயணம் என்பது மிக முக்கியமாக அவர் ஏற்கனவே 2 தொகுதியில வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில அதில் ஏதாவது ஒன்றை ராஜினாமா செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படை விதிகளின் அடிப்படையில அந்த ராஜினாமா கடிதத்தை வழங்குவதற்கு முன்னதாக 2 தொகுதிகளுடைய மக்களையும் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் தற்போது கேரள மாநிலம் வயநாடு மக்களை ராகுல் காந்தி இன்று சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.